ஒரு சன்னியாசி ஒருவர் என்ன செய்றாரு, காட்டுக்குள்ள அப்படியே வர்றாரு. அவருடைய பயணத்த தொடர்றாரு. அப்ப அங்க ஒரு நரி கால்லாம் அடிபட்டு, அதுக்கு நடக்க முடியாத சூழல்ல இருக்கிற மாரி ஒரு நரி. அங்கேயே இருக்கு. இத பார்த்துட்டு இந்த நரி ஏதோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி பயங்கரமா ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால பக்கத்துல கூட அதனால நகண்டு உட்கார முடியாத அளவுக்கு அந்த நரியுடைய காலுக்குள்ள காயங்கள்லாம் அந்த மாரி இருந்திருக்கு. இத பார்த்துக்கிட்டு இருந்த அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளோ கஷ்டப்படுது. இதால போய் வேட்டையாடி கூட சாப்பிட முடியாது. ஆனா, இந்த நரி நல்ல கொழு கொழுன்னு இருக்கே! என்ன காரணம்? அப்படின்னு நினைக்கும்போது, கொஞ்ச நேரம் நிண்டு ஒரு சிங்கம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சோண்டு இறைச்சி ஒண்ணு குடுக்குது. அத சாப்பிட்டுக்கிட்டு தான் அந்த நரி என்ன செய்யுது, இவ்வளோ நாளா நல்லா வாழ்ந்திருக்கு. கொழு கொழுன்னு இருந்திருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இது கடவுளால மட்டும் தான் இந்த செயல் செய்ய முடியும். வேற யார் நெனச்சாலும் இது முடியவே முடியாது. அப்ப காத்திருந்தா கடவுள் அவ்வளவுக்கு தேவையானத கொண்டுட்டு வந்து குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சன்னியாசி என்ன செய்றார், நானும் தவம் இருக்க போறேன். ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து இருக்க போறேன். எனக்கு இறைவன் கண்டிப்பா உணவு குடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்காரு. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. 4ஆம் நாள் அவருக்கு பசி தாங்க முடியாம அந்த தவமே கலைஞ்சிருது. இப்ப அந்த வழியா ஒருத்தர் வராரு. அவர் கேட்கிறாரு, "ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்றாரு, நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. "என்னால பசி தாங்க முடியல. இறைவன் அவனுக்கு குடுத்த மாரி உணவு எனக்கும் குடுத்துருக்கணும்ல. ஏன் குடுக்கல?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ ஏன் ஊனமுற்ற நரியா இருக்கணும்னு ஏன் ஆசைப்படுற? ஏன் உதவி செய்ற சிங்கமா இருக்கலாம்ல? இங்க சில பேர் இப்படிதான் இருக்காங்க. நரியா வாழணும்னு தான் நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. யாருமே சிங்கமா வாழ்ந்து நம்ம உழைச்சு மத்தவங்களுக்கு குடுப்போம், மத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம்னு அப்படின்னு யாரும் நெனைக்க மாட்டேங்கிறாங்க." இந்த கதை அழகா இந்த விஷயத்த தெளிவா விளக்குது.